ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டெய்லிஸ் ஒர்க்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 வகை பருப்பு போட்டு சாம்பார். கடலப்பருப்பு, துவரம்பருப்பு ஒரு டம்ளரு, சிறுபருப்பு ஒரு அரை டம்ளரு, கடலப்பருப்பு ஒரு அரை டம்ளரு, அப்புறம் 5 வகையான காய் கோஸு, கத்திரிக்காய், அவரைக்காய், சொரக்காய், கேரட்டு இது எல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல பருப்பை எடுத்து நம்ம குக்கரில் வச்சிடலாம். பருப்பை கழுவிட்டு குக்கரில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டப்பாவில் வச்சுக்கிற பூண்டை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறேன். பூண்டு இப்போ நான் உரிக்கணும் அவசியமே இல்லை. இப்போ நான் இந்த பூண்டை போட போகிறேன். சீரகம், பூண்டு, தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு இது எல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருவோம். வாங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். புளி ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, அப்புறம் இது பேர் புடலங்காய், அப்புறம் கோஸு, அவரைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒரு 5 வகையான காய்கறி இருக்குது. 3 வகையான பருப்பு போட்டு இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக வரப்போகுது. பார்த்துக்கலாம் வாங்க எப்படி இருக்குது. என்ன அழகாக கட் பண்ணிட்டு பாருங்க. வெங்காயத்தெல்லாம் காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி எல்லா வகையான காய்கறி இருக்குது. காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுங்க. 5 வகையான காய்கறி: புடலங்காய், கத்திரிக்காய், கேரட்டு, கோஸு, அவரைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. சீரகம் போட்டாச்சு. வரமிளகாய் ஒரு 3, தக்காளி போட்டுக்கலாம். வாங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். வதங்கிறது போதுங்க. இப்போ நம்ம காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் வதங்கட்டும் காய்கறியெல்லாம். அவ்வளோதாங்க, வதங்கிறது போதும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துப்பேன். அவ்வளோதாங்க, மிளகாத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. வதக்கிட்டுனா இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றிப்போம். இது கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வதங்கிறதுக்கு. இப்போ எவ்வளோ உப்பு வேணுன்றதை பார்த்துக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துப்போம். இது நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். கொதிக்கலாம், மூடிடலாம். பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாங்க, வெந்துட்டுருக்கோம். பருப்பு வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம இதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். வாங்க இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணால் எல்லா பருப்பும் வெந்துட்டுருக்கு. நல்லா பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. அங்கே பார்க்கலாம் காய்கறியில் வெந்துருச்சான்னு. வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த பருப்பை அப்படியே ஆட் பண்ணிப்போம். இப்போ சாம்பாரில் இப்போ ஆட் பண்ணுறோம். கலந்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் உப்பு போடலைங்க, ஏன்னா இப்போ பார்த்துக்கலாம் உப்பு.
நம்மளுக்கு பதங்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டேன். அதோடு இப்போ தான் நான் பார்க்க போகிறேன் உப்பு எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு. தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துப்போம். உப்பு எவ்வளோ பார்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, உப்பு சேர்த்துப்போம். நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்போ கொதிக்கிட்டோம். கொதி வந்தவுடனே அவ்வளோதாங்க, சாம்பார் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, சாம்பார் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் கொத்தமல்லி தழையை இப்படி தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ இப்படி வந்திருக்கு சாம்பார், நல்லா வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். 3 வகை பருப்பு, 5 வகை காய், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காய்கறி நிறைய சேர்த்துக்கிட்டா, நிறைய காய்கறி சேர்த்துக்குங்க வெயிலுக்கு. இந்த நான்வெஜ்லாம் எடுத்துக்காதீங்க, காய்கறியாக எடுங்க. எங்கள் வீட்டில் ஒன்லி வெஜிடேரியன் தான், நான்வெஜ் கிடையாது. இங்கே பாருங்கள் குழம்பு எப்படி வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது காய்கறி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா காய்கறியும் எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீறும். அப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, இது மாதிரி மிக்சடு வந்து காய்கறி சாம்பார் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். குருமா வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். காய்கறி எப்படி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீறும், அந்த மீந்த காய்கறி வச்சுட்டு இது மாதிரி சாம்பார் வச்சுக்கலாம், குருமா செஞ்சுக்கலாம். அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு பொரியல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குது, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் முடிஞ்சு நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.